எனக்கு ஒரு பண கஷ்டம், ஒரு கடன் பிரச்சனை, பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து வரல, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல என்னால் கொடுக்க முடியல, என்ன செய்கிறதுனே தெரியல, ஒரு வேலையும் இப்போ நிரந்தரமாக இல்லை, வருமானம் சுத்தமாக இல்லை, என்ன செய்கிறதுனே தெரியல, கடன்காரங்கள்லாம் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, உறவு முறையிலையும் ஒரு சிறப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இறைவன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு புலம்புறவங்களாக இருந்தால் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது இத்தனை சூழ்நிலைகளும் ஒவ்வொன்றா நடக்க 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 நம்மளாம் என்ன சொல்கிறோன்னா, இதனால் நடந்துச்சு அதனால் நடந்துச்சுன்னு சொல்லி காரணத்தை வெளியில் தர்றீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இத்தனை சூழ்நிலைகள் நடந்ததுக்கும் நம்மளும் ஒரு காரணம், என்னோடய செயல்பாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கழட்டி வச்சிங்கன்னா அடுத்தது என்ன செய்யலாங்கிற சொல்யூஷனை, நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்த்துவார். அதை சிறப்பாக செயல்பட்டால் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க, வெற்றி உண்டு.